நேர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. அண்ணா சீரியல் தாலியை கலட்டி எறிந்த பாக்கியம். நேர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. தாலி கட்டியது நான் குடும்பம் நடத்த அவனா கலங்கி நின்ற ரத்னா. அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட். ரத்னா ஸ்கூலுக்காக போக ஆட்டோ வராததால் முத்துப்பாண்டி அவளை ஸ்கூலில் டிராப் செய்கிறான். அப்போது ரத்னா தலையில் இருந்து விழுந்த ரோஸை எடுத்து முத்துப்பாண்டி கொடுப்பதை வெங்கடேஷ் பார்த்துவிட்டு ஆத்திரப்படுகிறார். ஸ்கூலுக்கு வரும் வெங்கடேஷ் ரத்னாவிடம், என்னடி அந்த முத்துப்பாண்டி கூட வண்டியில் வர அவன் ரோஸை கொடுக்க நீ வாங்குகிற ஒழுக்கம் கெட்டவளே, நீ யார், எப்படிப்பட்டவள் என்று இந்த ஸ்கூலுக்கே தெரியட்டும், ஆனால் தான் நான் இங்கே வந்து நியாயம் கேட்கிறேன் என்று தப்பாக பேசுகிறான். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் சண்டை முற்றி போக வெங்கடேஷ் ரத்னாவை அடிக்க வருகிறான். அப்போது அது வாத்தியார் அறிவழகன் தடுத்து வெங்கடேஷை பலார் என்று அடித்து பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் அனுப்புகிறான். இதையடுத்து இன்று நடப்பதை பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் பள்ளிக்கூடத்தில் அடி வாங்கின வெங்கடேஷ் அதை கோபத்தோடு சண்முகம் வீட்டுக்கு வந்து கத்த அனைவரும் வெளியே வருகின்றனர். அப்போது தங்கச்சியை எப்படி வளர்த்து வச்சிருக்க, கட்டின புருஷன் உயிரோடு இருக்கும்போது அடுத்தவன் கூட ஊர் சுற்றுற என்று சொல்ல கோபப்பட்ட சண்முகம் வார்த்தையை நிதானமாக பேசு, என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது என்று சொல்கிறான். அப்போது வெங்கடேஷ் முத்துப்பாண்டி ரத்னாவுக்கு ரோஸ் கொடுக்கிறான். அதை உன் தங்கச்சி வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு மினுக்கிக்கிட்டு போகிறான். தாலி கட்டுவது ஒருத்தன், குடும்பம் நடத்துவது இன்னொருத்தனா என்று சொன்னதும் சண்முகம் வெங்கடேஷ் கன்னத்தில் பலார் என்று அறைவிடுகிறாள். இதுக்கு மேலே இந்த இடத்தில் நின்று என் தங்கச்சி பற்றி தப்பாக பேசின அவ்வளவுதான் என்கிறான். சண்முகத்தை தடுக்கும் பரணி, வெங்கடேஷ் நீங்கள் தப்பு புரிஞ்சிட்டீங்க, ஆட்டோ இன்னைக்கு வரலை, ரத்னா ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போக வேண்டும் என்பதற்காகத்தான் முத்துப்பாண்டி கூட அனுப்பி வைச்சோம், இது எல்லோருக்குமே தெரியும் என்று சொல்கிறான். அப்போதும் சமாதானம் ஆகாத வெங்கடேஷ் வீட்டில் முத்துப்பாண்டி ஸ்கூலில் எவனோ புதுசாக வந்த வாத்தியார் என்று மீண்டும் தப்பாக பேச கோபத்தின் உச்சத்துக்கு சென்ற சண்முகம், மேலே எங்கே நின்னனோ அவ்வளவுதான், அடித்து கொண்டு விடுவேன் என்று சொல்லி வெங்கடேஷ் அங்கிருந்து கிளம்பி விடுகிறான். இந்த நேரம் பார்த்து சௌந்தரபாண்டி மற்றும் பாண்டியம்மா 2 பேரும் டீ கடையில் டீ குடித்து கொண்டு இருக்க அந்த வழியாக வந்த வெங்கடேஷ் சோகமாக நடந்து வருவதை பார்த்து என்ன ஆச்சு என்று விசாரிக்கிறான். அப்போது வெங்கடேஷ் நடந்த விஷயத்தை சொல்ல உடனே சௌந்தரபாண்டி, அந்த சண்முகம் ஒரு முரட்டு பையன், என்கிட்ட இருந்து என் குடும்பத்தையே பிரிச்சுட்டான், என் மகன் முத்துப்பாண்டிக்கு இன்னும் ரத்னா மேலே காதல் இருக்கு, அதனால் தான் சண்முகம் வீட்டில் வந்து வாழ்றதுக்கு அவன் சம்மதிச்சான் என்று வெங்கடேஷை ஏற்றி விடுகிறான். இதை கேட்ட வெங்கடேஷ், எனக்கு ரத்னா வேணும், ரத்னாவுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் என்று சொல்ல சௌந்தரபாண்டியன் ஒரு திட்டம் போடுகிறான். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறியலாம். லக்கடித்து மாஸ்காட்டும் தங்கைகள் வேற யாருக்கு லக்கடிக்கப் போகுதோ? தமிழ் சீரியல்களில் நல்ல சீரியல்களை தொடர்ந்து வழங்கி வருகிறது ஜி தமிழ் தொலைக்காட்சி. வழக்கமாக அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அண்ணன் தங்கை சீரியல் இருக்கும். உதாரணமாக சன் டிவியில் வானத்தை போல சீரியல், இதற்கு முன் பாசமலர் என பல சீரியல்கள் உள்ளன. அந்த வகையில் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் அண்ணன் தங்கை சீரியல் தான் அண்ணா சீரியல். சரவணன் மீனாட்சி தொடரில் ஹீரோவாக நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் செந்தில். சரவணன் மீனாட்சி தொடரில் அவருக்கு ஜோடியாக நடித்த ஸ்ரீஜாவையே காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். இந்த சீரியலுக்கு பிறகு படங்களிலும் சீரியல்களிலும் நடித்தார். இவர் ரேடியோவில் ஆர்ஜே என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக விஜய் தொலைக்காட்சியில் நாம் இருவர் நமக்கு இருவர் தொடரில் நடித்தார். இந்த சீரியலுக்கு பிறகு ஜி தமிழின் அண்ணா சீரியலில் நடித்து வருகிறார். இந்த சீரியலில் அவருக்கு 4 குழந்தைகள் இருப்பார்கள். செந்திலின் தங்கைகளாக நடிகை சுனிதா, நடிகை பிரீதா, தாரா, ஹேமா, சின்னராஜ் போன்றோர் நடித்து வருகின்றனர். இந்நிலையில் அண்ணா சீரியலின் 2 தங்கைகளுக்கு அதிர்ஷ்டம் அவர்களின் கதவை தட்டியிருக்கிறது. சண்முகத்தின் முதல் தங்கையாக நடிக்கும் சுனிதாவுக்கு 2வது தங்கையாக நடிக்கும் தாராவுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நடிகை சுனிதா இதுவரை குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் வெள்ளி கதாபாத்திரங்களிலும் நடித்தவர். இவருக்கு சன் டிவியின் மலர் சீரியலில் மலரின் அக்காவாக நடிக்க வாய்ப்பு கிடைத்து அதில் அவள் மாஸ்காட்டி வருகிறார். முன்னதாக இந்த கதாபாத்திரத்தில் நடிகை நிவிசா நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சீரியலில் பார்வதி கதாபாத்திரம்தான் செகண்ட் ஹீரோயின் குணச்சித்திர ரோல் மற்றும் வில்லியாக நடிக்க சுனிதாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என கூறி வருகின்றனர். நடிகை மற்றும் தொகுப்பாளினி தாரா இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளார். இவர் மாஸ்டர் படத்தில் நடித்து வருகிறார். கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அஃபி டைலர் தொடரிலும் நடித்து வருகிறார்.
அந்த வகையில் அண்ணா தொடரில் இரண்டாவது தங்கையாக நடித்து வரும் தாரா தொடரில் இருந்து விலக உள்ளார். ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் புது தொடரான சந்தியா ராகம் தொடரில் மிகவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் தாரா கமிட்டாகியிருக்கிறார். அண்ணா தொடரில் சீரியலில் ஹீரோயினாக நடித்து வரும் நித்யா பல வருடங்களுக்கு பிறகு தமிழ் ரசிகர்களுக்கு கம்பேக் கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அண்ணா சீரியலில் நடித்தால் லக்கடிக்கும் போல நடிக்கும் அனைவருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.